என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். இன்றைக்கெல்லாம் நாம் இதனுடைய முக்கியத்துவத்தை மக்களிடம் தெரிவிக்க வேண்டும் என்பது கூட இல்லை போலுக்கு. அந்த அளவுக்கு இன்றைக்கு எல்லா பள்ளிகளிலும், கிராம பள்ளிகளிலும், நகரப்பள்ளிகளிலும், ஏன் யூனிவர்சிட்டிகளிலும் இந்த கலை இன்றைக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது. உலக யோகா விழா நடந்து கொண்டிருக்கின்றது. நம்மை விட உலகத்தில் தான் இன்றைக்கு யோகாசனம் முக்கியத்துவமாக செய்யப்படுகிறது. குறிப்பாக அதிலும் தமிழ், வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் செய்கிறார்கள், மற்றவர்களும் செய்கிறார்கள், ஜாதி மத பேதமின்றி செய்கிறார்கள். அந்த நிலைக்கு இது உயர்ந்து விட்டது. அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால், காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீ யுரேகா யோகா சென்டரிலிருந்து 3 சின்ன குழந்தைகள் இங்கே வந்திருக்கிறது. அவனுடைய ஆசிரியர் பிரேமா கிருஷ்ணவேணி அற்புதமாக அவர்களை பழக்கியிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது கைப்பின் நீட்டிய நவாசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை குழந்தைகளே, பத்மாசனத்தை கலைத்துவிட்டு காலை நேராக நீட்டுங்கள். கையை பின்னால் நீட்டி பின்னால் மேக்சிமம் கொண்டாந்துருங்க. தள்ளி வந்துடணும். நல்லா நீட்டி இன்னும் வரட்டும். பின்னால் இன்னும் வரணும். தலை பின்னால் தொங்க போடு. அப்படி தான் 2 காலையும் விரைப்பாக்கி தூக்கணும். தூக்கு. வெரி குட். தலையை தொங்க போடலை, தலையை போடணும். போடு. அப்படி போடு. வெரி குட். காலை அப்படி விடு, மேலே பார்க்க விடு. தொங்க போடலை, நீ தலையை தொங்க போடு. இன்னும் போடு. இன்னும் ஜீரண கருவிகளை சரியாக இயங்க வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். வயிற்றில் தான் நிறைய உறுப்புகள் இருக்கிறது. அதில் தான் பிரச்சனையே அதிகமாக வருகிறது. காலை எப்படி நீட்டு. மெதுவாக இறக்குங்கள். இன்னொரு முறை காலை தூக்குங்கள். காலை எப்படி நீட்டுங்க. இப்படி காலை அங்கே பார்க்க போகணும். தலையை தொங்கப்போடு. மெதுவாக காலை இறக்குங்க. ஜீரணக்கருவிகளை சரியாக இயங்கக்கூடிய ஆசனம். கை பின்னால் போகின்ற காரணத்தினால் நுரையீரல் விரியப்படுகிறது. கழுத்து பின்னால் போடப்படுகின்றால் கழுத்து சரியாக இயங்கப்படும். அங்கே தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது. மார்பகம் விரியப்பட்டிருக்கின்றது. நுரையீரல், ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கக்கூடியது. சின்ன ஆசனம், அற்புதமான பலன்கள், அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். அப்படியே மெதுவாக வாங்க. நல்ல மூச்சுழு. சரி, இன்னொரு தடவை தூக்கு. கால் தூக்கு. 2 பாதத்தை மேல் நோக்கி விடுங்க. கை பின் நீட்டிய நவாசனம். மெதுவாக இறக்கு. அப்படியே முன்னமா. நீ அப்படியே திரும்ப. திரும்பிடு. நீ எப்பா 2 பேரும் கொஞ்சம் தள்ளி வாங்க. நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் தள்ளி வாங்க. அப்படியே போமா, இங்கே தள்ளி வா. அப்படிதான். நீ அங்கே நீட்டு. ஸ்ட்ரெயிட்டாக காலை நீட்டு. நீ கோணெல்லாம் நிற்காத. அங்கே கால் போட்டோம். கால் அங்கே தள்ளிடா. நீ அங்கே தலையை வச்சு அங்கே கால் நீட்டு. அங்கே தள்ளிப்போ. இன்னும் தள்ளிப்போ. சரி, கையை பின் நீட்டு. அப்படியே கால் தூக்குங்க. தலையை தொங்க போடு. குட். பாதத்தை அப்படி விடு. பல கோணங்களில் ஆசனங்களை செய்கிறார்கள். இவை சின்ன ஆசனமாக இருந்தாலும் கூட பல உள் உறுப்புகளை சரியாக இயங்க வைக்கக்கூடிய ஆசனம். இந்த உறுப்புகளிலே ஏதாவது நோய்கள் ஏற்பட்ட முழுமையாக நீக்கக்கூடிய ஆசனம். குறிப்பாக டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஜீரண கருவிகள், கழுத்து, நுரையீரல், இருதயம், புஜங்கள், இத்தனை உறுப்புகள் சரியாக இயங்கப்படுகின்றன.
அதில் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையும் நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். மெதுவாக இறக்குங்கள், நேராக வாருங்கள், அப்படியே மென்போல் பத்மாசனத்தில் உட்காருங்கள். அங்கே திரும்பி நீ முன்ன போகிற ஒரே வரிசையில் உட்காருங்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள், ஆனால் அற்புதமான ஆசனங்கள், அதிகப்படியான பலன்களை கொடுக்கக்கூடிய ஆசனங்கள், குழந்தைகள் எளிமையாக செய்யக்கூடிய ஆசனங்கள். இது தவிர நோயாளிகள், முடியாதவர்கள், இயலாதவர்கள், படுக்கையில் இருப்பவர்கள், வயோதிகர்கள் எல்லோரும் இந்த ஆசனத்தை செய்யலாம். அவ்வளவு கடினமான ஆசனங்களே கிடையாது. யாரும் சொல்லித்தரக்கூட தேவையில்லை. இதை பார்த்த பின்பே நீங்கள் செய்யலாம். நமது முனிவர்கள் நமக்கு பல்வேறுபட்ட ஆசனங்களை நமக்கு தந்திருக்கிறார்கள். அவைகளை செய்து நாம் உடலையும் உள்ளத்தையும் நாம் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும். ஆகவே ஆசனங்களை எல்லா தரப்பினரும் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நோயின்றி 100 ஆண்டு வாழ உங்களை கேட்டு விடைபெறுகிறேன். ஆசனம் ஆண்டியப்பன்.